ஒரு அழகான கிராமத்துல ஒரு மங்கியும் ஒரு பூனையும் நல்ல நண்பர்கள். தினமும் சேர்ந்து விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு பால் இருக்கும் பாத்திரத்தை பார்த்தார்கள். ஆனா அந்த பாலை யார் குடிப்பது என்று சண்டை ஆரம்பிச்சது. பூனை சொன்னது இந்த பால் எனக்கு தான். மங்கி சொன்னது அடே, நான் தான் முதல்ல வந்தேன் என்று சொல்லி இருவரும் பாத்திரத்தை இழுத்துக்கொண்டே இருந்தாங்க. அதனால் பால் கீழே சிந்திச்சு போச்சு. இப்போ அங்க இருந்த சேவலும் நாயும் சிரிச்சுக்கிட்டு இவங்க சண்டை போட்டா நமக்கு லாபம்னு சொல்லி அந்த பாலை இருவரும் சந்தோஷமாக குடித்தவர்கள். அடுத்த நாள் இருவரும் மீண்டும் ஒரு பாத்திரத்தில் பால் இருப்பதை பார்த்தார்கள். அப்புறம் பூனை சொன்னது, சரி பாலை இருவரும் பாதி பாதி பண்ணிக்கலாம். மங்கியும் ஓகே சொல்லுது. அப்போ மங்கி பால் ஊட்டும் போது தெரியாம பூனையோட டம்ளர்ல அதிக பால் ஊற்றி வைத்தது மங்கிக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அதனால மீண்டும் மங்கி பூனை கூட சண்டை போட்டுச்சு. உன்னுடைய டம்ளர் அதிக பால் இருக்கு, அதை திருப்பி கொடு என்று மங்கி பூனை கூட சண்டை போட்டுச்சு. ஆனா பூனை இதுக்கு ஒத்துக்கல. பூனையும் மங்கி கூட சண்டை போட்டுச்சு. இப்ப சண்டை போட்டதுனால மறுபடியும் பால் எல்லாமே தரையில் கொட்டிருச்சு. அப்ப அங்க இதுக்காக காத்துக்கிட்டு இருந்த நாயும் சேவலும் வந்து அந்த பாலை குடிச்சிருச்சு. இதனால மீண்டும் பூனையும் மங்கியும் ஏமாற்றம் அடைந்து விட்டது. இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது அடுத்தவங்களுக்கு தான் லாபம். உங்களுக்கு மங்கி, பூனை, சேவல், டாக் இந்த மாதிரி விலங்குகளை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ தினமும் உங்களுக்கு வந்து சேரும்.